மிகச்சிறந்த பொய்யை சொல்லும் ஒருவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும் என்று ஒரு அரசன் அறிவித்தான். நாட்டின் பல பகுதியில் இருந்தும் பலர் வந்து பல பொய்கள் சொல்லி பார்த்தனர். ஆனால் அரசனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஒரு நாள் கந்தல் உடை அணிந்த ஒரு ஏழை அரச சபைக்கு வந்து போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவதாக கூறினான். அரைகுறை மனசுடன் அரசன் சம்மதம் தெரிவித்தான். அந்த ஏழை சொன்னான், அரசே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எனக்கு 1000 பொற்காசுகள் தர வேண்டி இருக்கிறது. அதை வாங்கத்தான் நான் வந்தேன். அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. யார்கிட்ட புழுகிற? நானாவது உனக்கு பணம் கடன் தர இருக்கிறதாவது என்று உரத்த குரலில் கத்தினான். உடனே ஏழை சொன்னான், அரசே, நீங்களே ஒப்புக்கிட்டீங்க நான் பொய்யன்கிறத. உங்க வாயாலே ஒப்புக்கிட்டதுனால போட்டி விதியின்படி எனக்கு நீங்க 1000 பொற்காசுகளை கொடுங்க என்று பணிவுடன் கேட்டான். கோபத்திலும் அவசரத்திலும் தாம் உளறிவிட்டோம் என்பதை உணர்ந்த அரசன், நீ சொன்னதை பொய்ன்னு ஒப்புக்கொள்ள முடியாது என்று அவசரமாக மறுத்தான். ஏழை விவசாயி சொன்னான், சரி, நான் சொன்னதை பொய்ன்னு நீங்க ஒப்புக்கலன்னா போகுது, பரவாயில்ல. உண்மைன்னு நீங்க ஒப்புக்கிட்டீங்கல்ல, அதனால எனக்கு தர வேண்டிய 1000 பொற்காசுகளை கொடுத்து கடனை அடைங்க. கையை பிசைந்த அரசன் அந்த ஏழையை சிறந்த பொய்யன் என்று ஏற்று 1000 பொற்காசுகளை வழங்கினான். மன்னனாக இருந்தாலும் அவனும் மனிதன்தான். படித்ததில் பிடித்தது.